கடந்த 2 நாளாக அந்த பதிவுகளை பார்த்துட்டு வருவீங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பற்றி பேசிட்டு வரோம். இன்றைக்கி 3வது பதிவு, இந்த நிறைவு பகுதி. இது கல்யாண வாழ்க்கையில் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறோன்னு சொன்னோம். 2வது நாள்லேருந்து வாழ்க்கை எப்படி தொடங்கி யார் யாரெல்லாம் சந்தித்து எப்படி மீட் பண்ணணும், சந்தேகம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, இன்னொருத்தவங்க பேசுகிறத ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதில் நம்ம நாட்டத்தை செலுத்திடக்கூடாதுங்கிற வரைக்கும் கொண்டு வந்தோம். ஏன்னா குடும்பத்தை குத்து விளக்கு ஏற்றி துவங்குறாங்களோ இல்லையோ குண்டு வைக்கிறதுக்குனே 4 பேர் இருப்பாங்கன்னு போன பதிவில் சொல்லி முடித்தேன். இந்த பதிவோடைய நோக்கம் என்னென்னா சந்தான பாக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியமான பதிவு. அன்றாட வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கையில் முதல்ல நம்ம உள்ளே வரும்பொழுது நம்ம வீடு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும். ஒரு மருமக என்ன செய்யணும், ஒரு மருமக என்ன பண்ணணும், ஒரு மக என்ன பண்ணணும், ஒரு மக என்ன பண்ணணுங்கிறத பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த பதிவு குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அதுவுமா பேசுகிறோம். இந்த ஆடி மாத துவக்கத்திலிருந்தே குடும்ப ஒற்றுமைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறத பற்றி. அடுத்த பதிவுகள்லாம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போக போகிறோம். பாருங்கள் எப்படியெல்லாம் பிரச்சனை ஆரம்பிக்குது, அதுக்கு பிறகு எப்படிலாம் போகுதுங்கிறத பற்றி அடுத்த பதிவுகளில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குடும்பத்தில் முதல் விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை, நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம், அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு போன பதிவில் முடித்தேன். இன்றைக்கி உள்ள முதல் வழக்கம், எதையும் தள்ளி போடாதீங்க. குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறவங்க கல்யாண வாழ்க்கையில் எதையும் தள்ளி போடாதீங்க. ஆமாம், முதல் விஷயம் ஒருத்தவங்களுக்கு பேசணும், அன்பு காட்டணும்னாலும் அன்பு காட்டுங்க. நாளைக்கு அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கலான்னு நினைக்கக்கூடாது, இன்றைக்கே காப்பி போட்டு கொடுங்க. நாளைக்கு எங்கள் மாமனார் அழைச்சின்னு ஒரு ஊருக்கு போகலான்னு மாப்பிள்ளை நினைக்கக்கூடாது, இன்றைக்கே அழைச்சின்னு போய் ஊருக்கு காட்டின்னு வரணும். இது மாதிரி குடும்பத்தோடு ஒன்றி இருக்கிறது. நாளை என்பது நல்ல பழக்கம் கிடையாது. அது குடும்ப வாழ்க்கையில் நல்லது கிடையாது. அதுக்குள்ளே ஒரு சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். என்றைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. வீட்டில் மருமக நினைக்கிறத மாமியார் நினைப்பாங்க, மருமகன் நினைக்கிறத மாமனார் நினைப்பார், மகன் நினைக்கிறத அம்மா நினைப்பாங்க, மகன் நினைக்கிறத அப்பா நினைப்பாங்க. இவங்களுக்குள்ளே, ஏன்னா இவங்களும் ஏற்கனவே மருமகனாக இருந்தவங்க தான், மருமகளாக இருந்தவங்க தான், மாமியாராக ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க, மாமனாராக ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்கன்னும் போது இவங்களுக்குள்ளேயே அந்த எண்ணங்கள் இருக்கும். அதனால் என்றைக்குமே ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுதே அதை சொல்லிடுங்க. புரியுதுங்களா? ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு வெளியூர் போகிறதா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்கிறதா இருக்கட்டும், இதை நம்ம சொல்லாத போது மறுநாள் இதை நீங்கள் சொன்னீங்களா, சொல்லவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சின்ன விஷயம் கூட பெருசாக ஜோடிக்கப்படும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் அவ்வப்போது அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. அதை உறவுகள் எதிர்பார்க்கும். இது முதல் செய்தி. 2வது, குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடாதீங்க. ஜோதிடத்தில் ஒரு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 2 விஷயம். இந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா, நல்ல நாள் நல்ல நேரத்தில் தாலி கட்டணும். இந்த மாங்கல்ய தாரணம்னு சொல்லுவாங்க. அது மோதிரம் மாற்றிக்கிறதா இருக்கட்டும், கையெழுத்து போடுறதாக இருக்கட்டும், வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஜாதகத்திலே லக்னத்திலே 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த வாழ்க்கை துவங்கினால் வாழ்க்கை வெற்றி அடையும். எந்த வாழ்க்கையும் தோற்று போகாது, நம்புங்க. நல்ல நாள் நல்ல நேரம் போல் ஒரு நண்பன் கிடைக்காது. அதே மாதிரி வீட்டில் சுபமங்கல செய்திகளை சீக்கிரமாக தள்ளி போடாமல் குழந்தைகள் பெற்றுக்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, நகை வாங்கிறது, நல்ல விஷயங்களை செய்கிறது, இது அவசியம் செய்யுங்க. அடுத்தது, அழுகை குடும்பத்தில் இருக்கக்கூடாது. என்றைக்கு ஒரு குடும்பம் அழ ஆரம்பிக்குதோ, எப்போ அழ ஆரம்பிப்போம்? ஒருத்தவங்கள்ட்ட வெளிப்படையாக பேச தெரியாதவர்கள் உள்ளுக்குள்ளே இவங்க என்ன எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, அவங்க என்ன எப்படிலாம் நடத்துகிறாங்க தெரியுமா, அதை வெளிப்படையை ஏன்த்த இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுடலாம். என்னம்மாம்மா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுடலாம். என்ன அப்பா இப்படி பண்ணுறப்பா அப்படின்னு கேட்டுடலாம். என்னம்மா இப்படி பண்ணுறேன்னு கேட்டுடலாம். வேலை முடிஞ்சிடும். நான் அப்படி பண்ணலடான்னு அவங்க சொல்லுவாங்க. பரஸ்பரம் நல்லதாகிடும். ஆனால் அது என்ன ஆகும், அது அவங்கள்ட்ட பேசாமல் அது இன்னொரு இடத்துக்கு வரும்போது பிரச்சனையாக மாறும். அழுகை ஆரம்பிக்கிற இடத்தில்
நிச்சயமாக இனிமை இருக்காது. உரிமை இருக்கிற இடத்தில் நிச்சயமாக உள்ளம் இணையும், ரொம்ப டீப்பாக நல்லாயிருக்கும். உரிமையாக உறவுகளை உரிமையாக பார்க்க ஆரம்பிக்கும். இதுதான் இல்லற வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி இல்லற வாழ்க்கையில் வெறுமை வருவதற்கு காரணம் உரிமை இல்லாமல் போகிறதும் உரிமையை எடுத்துக்காமல் உளறுவதும் தான் காரணம். அதில் உழண்டு போயிடணும். ஏதோ நடக்குது, என்னமோ பண்ணுறாங்க. அதுவும் யாராவது பக்கத்து வீட்டு அம்மா வந்துட்டு போனதுன்னா அந்த அம்மா அதுக்கு பிறகு இந்த அம்மா பேசுனதுன்னா அந்த அம்மா வந்துட்டு போன பிறகு தான் இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னுவாங்க. அந்த அம்மா ஏதாவது ஒரு வேலைக்கு வந்துட்டு போயிருக்கும். இந்த அம்மா பேசுகிறதுக்கு அதுக்கும் காரணம் இருக்காது. இந்த அம்மாவுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் எல்லாமே ஒன்று கூடி பார்த்தோம்னா ஒரு ஊட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா அண்ணாமலை படத்தில் வர மாதிரி தப்பு கணக்காகவே தெரியும், நல்ல கணக்கு வராது. அப்போ குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு நல்ல கணக்கை போடணும். சந்தேகம் வரக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் தள்ளி போடக்கூடாது எந்த விஷயத்தையும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். இதுக்கு நல்ல நேரம் பார்த்து நல்ல நாழிகை பார்த்து கல்யாணங்களை நடத்தணும். நல்ல நேரம் பார்த்து நல்ல நாழிகை பார்த்து அடுத்தடுத்த காரியங்களை துவங்கணும். அதுக்கு அடுத்தது ஜாதக ரீதியாக உள்ள வரும். இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஜோதிடத்தில் தசாபுத்தி ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டு நாளாக பேசுனதை விட 3வது நாள் பேசுகிறது தான் ஜோதிட சம்மந்தமான விஷயம். இப்போ இந்த தசாபுத்தி நல்லா இருக்குது, இப்போ தான் ஜாதகம் பார்த்துக்கணும். தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா போகும். அதே தசாபுத்தி சரியாக இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒரு மேடு ஏறுறோம்னா ஃபஸ்ட்டு கியரில் போகணும், செகண்ட் கியரில் போகலாம், 6th கியரில் போகலாமா? போகக்கூடாது. பள்ளம் இறங்குறோம்னா நியூட்ரலில் போகலாமா? யோசிச்சு பாருங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டு இப்போ சில பேர் ரொம்ப புத்திசாலி என்ன பண்ணுவோம், மலையிலேருந்து இறங்கும்போது எதுக்கு பெட்ரோல் வேஸ்ட்டாக போகுதுன்னு ஆஃப் பண்ணிட்டான்னு வச்சுங்க, என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். வண்டியை ஆஃப் பண்ணிடுறான் ஒரு பெரிய புத்திசாலி. எதுக்கு தேவையில்லாமல் பெட்ரோல் இது வேஸ்ட் ஆகுறது, டீசல் வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு டிரைவரை வண்டி ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான், நேரடியாக கோவிந்தா சிவான்னு போக வேண்டியது. இப்போ வண்டி ஆனில் தான் இருக்கணும், இறங்கும்போது ஆனில் தான் இருக்கணும், கீரில் தான் இருக்கணும், நியூட்ரலில் கூட வர முடியாது. அட்லீஸ்ட்டு செகண்ட் கீரு. ஃபஸ்ட்டு கீரில் போகும் வர இறங்க முடியுமா? தள்ளி உருட்டி விட்டுட்டு போயிடும். போகிறோம் இல்லை ஸ்லோவாக போகணும், ஆக கீரில் போகணும். இதுதான் ட்ராவல், இதுதான் லைஃப். ஒரு லைஃப் அவ்வளோதான். எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்கு, எப்படி இருக்கணும்னு நடைமுறை இருக்குது. இப்படி தான் நடந்திருக்கிறாங்க. நம்ம புதுசாக ஒரு சகாப்தத்தை படைக்கக்கூடாது வாழ்க்கையில். இப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, புதுசாக சில அத்தியாயத்தை ஆரம்பித்து தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதனால தான் சில விஷயங்களை குடும்பத்தோடு நம்ம உறவினர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணணும். தசாபுத்தி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லற வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு முதல் குழந்தையை கண்டிப்பாக சீக்கிரம் பெற்றுக்கணும். எதுவும் வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் ஒரு நல்ல செய்தி வாங்குறதா இருக்கட்டும், அடுத்தடுத்தது படபடம் நடக்கணும். எல்லாம் தொட்டு வரும். ஒரு பிள்ளை வர நேரம் வரவு நல்லதாக இருக்கும். தடை விடாத வீடு, தடைக்கல் விடாத வீடு. தடை உழுந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு அபசகுணமாக பேசிடக்கூடாது. கல்யாண வாழ்க்கையில் மட்டும் முதல்ல அபசகுணமாக பேசிடக்கூடாது. இது சரி வராது, செட் ஆகாது, முடியாது, வாழ்க்கையே ஒரு முற்றிலும் கோணலாக போயிடும். அதனால் தசாபுத்தி ஜாதக ரீதியான விஷயங்கள் இதுதான். இதை தாண்டி வேறு ஒன்றும் தோஷம் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த தோஷம் இருந்ததுனால இந்த பிள்ளை இப்படி குடும்பம் இப்படி ஆகிட்டு, இந்த தோஷம் இருந்ததுனால இந்த குடும்ப வரவு நல்லா இல்லாமல் போயிட்டு, அதெல்லாம் அபத்தம், அது பொய், அது வேண்டாம். அதுக்கு தான் இந்த பதிவு. இந்த தோஷத்தினால இந்த குடும்பம் விளங்காமல் போயிட்டு, இந்த புள்ள வந்த நேரம் விளங்க நல்லா இருக்கும். இந்த குடும்பம் ஒரு பொண்ணு வந்திருக்கும், அதனால ஏதாவது ஒன்று நட்டம், ஒரு சாதாரணமாக அவன் குடும்பத்தில் ஒரு நட்டம் வந்து அந்த புள்ள வந்த நேரம் இப்படி ஆகிட்டுன்னுவான். அப்படி இல்லைன்னா இவன் பெரிய குபேரனாக இருந்திருப்பான். பெரிய லாட்ரியில் 1.5 கோடி ரூபா அடித்து அம்பானி ஆகியிருப்பார் இவர். ஆமாம், இந்த புள்ள வந்ததினால் நட்டம் நடுவான், இந்த மருமகன் வந்ததினால் வீணாக போச்சுன்னுவான். இதெல்லாம் அபத்தம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது தவறு. கல்யாணம் பண்ணால் ராமபிரான் கல்யாணம் பண்ணார் சீதாதேவியை. மறுநாள் காலையில் பட்டாபிஷேகம்.
சீத்தை உள்ளே வந்த நேரம் ராமன் காட்டுக்கு போயிட்டான். இப்போ யாரு காரணம்? சீத்தை வந்ததுனால ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல முடியுமா? அது அப்படியே கதாக்கு நடந்தது காரணம்? சீத்தை வந்த நேரம் சரியில்லையா? அது இல்லை. சும்மா காரணமாக இல்லாமல் பிள்ளைங்கள் மீது காரியத்தை கொண்டு வச்சிடறாங்க. உங்களை பிள்ளைங்க வந்தது சரியில்லை, பிள்ளைங்கள் நேரம் சரியில்லை, தோஷம் இருக்குது, தெரியாமல் மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அப்படியே டாப்பு டக்கர் டாட்டா பிர்லா குடும்பத்தில் தான் கொடுத்துருப்போம். இவங்க மறைச்சி கல்யாணம் பண்ணலைன்னா இவங்க அப்படியே பெரிய ஆளாயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். இது யாராவது ஒருத்தவங்க சொல்லி விட்டுருவாங்க. இது இல்லைங்க. பிள்ளைங்க காரணம் இல்லை. பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குற தகவல் தப்பான தகவல். இங்கே தான் வாழ்க்கை மாறுது. எல்லாருக்கும் காதல் இருக்கணுங்க. லைஃப் முழுக்க காதல் இருக்கணும். லவ் ஆல், சர்வ் ஆல். காதல் இருக்கிற இடத்தில் களங்கம் இருக்காது. காதல்னா என்னங்க? எதிர்பார்க்காம கொடுக்குற அன்புங்க. எனக்கு ஒன்று வேணும்னு நினச்சி கொடுக்கறதுக்கு பேர் காதல் இல்லைங்க. அதுக்கு பேர் காதலா? இவன் எனக்கு இது திருப்பி கொடுப்பான்னு நினச்சிக்கிட்டு கொடுக்கறதுக்கு பேர் காதலா? சின்ன வயசில் குழந்தைங்களை பெற்று வளர்க்கும்போது இந்த குழந்தை நாளைக்கு பெரியவன் என்னை பார்த்துப்பான்னு நினச்சி ஒவ்வொரு பெற்றவங்களும் செய்கிறாங்களா? கிடையாது. அவன் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினச்சி செய்கிறாங்க. தான் பிள்ளை எங்கேயும் கையேந்திரக்கூடாதுன்னு நினச்சி செய்கிறாங்க. சில பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா 60, 70 வயசு, 80 வயசு இருக்கும். அப்போ கூட பிள்ளைகிட்ட போய் யாசகம் கேட்க பிடிக்காது. அவன் என்ன சிரமத்தில் இருக்கானோ தெரியலைங்க சாமி, அவங்ககிட்ட போய் ஏன் சாமின்னு நான் கேட்கணும், அவனுக்கு நான் தொந்தரவாக இருக்கக்கூடாது சாமின்னு நினைக்கிற அப்பா அம்மா இன்றைக்கி இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ தெரியல, அவங்கக்கிட்ட போய் என் கஷ்டத்தை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. சில வீட்டில் சில ஆண்மகன், எங்கள் அப்பா அம்மாவும் என்னை திட்டினாங்க, என் பொண்டாட்டியும் என்னை போய் வறுத்து எடுத்துறா, இதை யாருக்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு நினைக்கிற ஆண்மகனும் வீட்டில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. நான் இடையில வரக்கூடிய இடைஞ்சல்கள் என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை பற்ற வச்சிரும். இந்த பொண்ணு வந்த நேரம் சரியில்லை, பையன் வந்த நேரம் சரியில்லை, அதையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், அதற்குரிய கடவுளை வேண்டுவோம். யாரும் இன்னொருத்தவங்க, ஒரு மனிதன் டவுன் ஆகிறதுக்கு ஒரு மனுஷன் காரணம் இல்லை, காலம் காரணம். இந்த காலத்தில் எங்கேயோ ஒரு விஷயத்தை நம்ம குறை பண்ணுறோம், அதை சரி பண்ணால் போதுங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. நல்லது நடக்கும். அடுத்த பதிவு, இது 3 பதிவும் கல்யாணத்தை பற்றி பேசணும். அடுத்த பதிவு இந்த கல்யாணங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம். வெயிட் அண்ட் see. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.